ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 100% சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, அப்புறம் ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரோட்டீன் சத்து மிக்க ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். லட்டில் நம்ம என்ன இதாக பண்ணோன்னா அது எல்லாமே ஹெல்த்தி தான். இதுவும் ஒரு ஹெல்த்தி வேர்ஷன் தான். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பழக்குனீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வேணுங்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான். இது கூட நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைனாலும் குறைச்சிக்கலாம். எது செஞ்சாலும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபீடிங் மதர்ஸ் யாராவது பாலூட்டும் தாய்மார்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நல்லா உங்களுக்கு மில்க் செக்ரியேட் ஆக்கி கொடுக்கும். இது ரொம்ப நல்லது. தினமும் இதை ஒரு சும்மா இது மட்டுமே லைட்டாக, அதாவது அடுப்பில் சூடு பொறுக்கிற வரைக்கும் நல்லா லைட்டாக இது பண்ணிவிட்டு வறுக்கக்கூடாது, ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. லைட்டாக ஹீட்டில் இருக்கிற மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிட்டோம்னாலே, மிக்சியில் அடிச்சுட்டு கோர்ஸாக அடிச்சுட்டு லட்டு மாதிரி பிடிச்சாலே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா அவல். நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான். இன்றைக்கி நான் ரெட் அவல் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், பனஞ்சக்கரை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் இனிப்பு போட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது சன்ஃப்ளவர் சீட்ஸ். நான் இது எப்போவுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ இதை நான் இப்போ கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் 1/2 கப்பு. அதே போல் இது பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ். இதுவும் எப்போவுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கும். இது நீங்கள் லட்டு இல்லை ஏதாவது ஒரு பவுடரில் கூட சும்மா நம்ம மிக்ஸ் பண்ணி பாலில் பவுட்ரு மாதிரி போட்டும் கூட நம்ம குடிக்கலாம். இது ரெண்டும் அந்த மாதிரி சேர்த்தி, கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்தி, இல்லைன்னா பாதாம், முந்திரி அந்த மாதிரி கூட சேர்த்தி கூட நம்ம பாலில் போட்டு குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை, நார்மல் பொட்டுக்கடலை. இது சேர்த்துனோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய், பச்சை ஏலக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது கூட நீங்கள் பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு சிவப்பு அவல் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே நான் இப்போ ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வறுக்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கிறதுக்காக தான். அதாவது ஒரு 10 to 15 days வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வறுத்துக்கிட்டோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். நம்ம இப்போ எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வறுத்து நம்ம பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அவலில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு இடுப்பு வலி இருந்துச்சுன்னா கூட நம்ம அவல் நம்ம சேர்த்திக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதில் அயன் இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது. அயன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் வந்துடும். இப்போ அடுத்தது சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதைகள் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இதையும் நல்லா நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டோம்னா போதும். இதெல்லாமே நம்ம நல்லா ஹெவியாக வறுத்துட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதெல்லாம் நேச்சுரலான ஒரு ஆயிலுங்கிறதுனால நமக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட்ஸு. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சன்ஃப்ளவர் சீட்ஸ், பூசணி விதைகள் இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த யூரின் போகும்போது இருக்கிற அந்த கடுகடுப்பு இருக்காது. வயிற்று கடுப்பு, யூரின் போகிற கடுகடுப்பு அதெல்லாம் இருக்காது.
ரொம்ப அரபி நாட்டிலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் ரெகுலராக நம்ம அப்படியே பச்சையாகவே நம்ம சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் இருக்கிற வெயில் வந்து நம்ம ஊர் வெயிலை காட்டிலும் பல மடங்கு வெயில். ஸோ நம்ம அந்த மாதிரி பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பொட்டுக்கடலையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடையில் உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரியும். அது நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல ரத்தம் ஊறும். குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பொட்டுக்கடலை நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கடலையை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ஈவினிங் ஒரு கை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு அதில் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைகள் நம்ம எடுத்துருக்குறோம். ஆளி விதைகளில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஹைலி ஃபில்டு வித் ஒமேகா 3. இதில் நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம்னா எப்படி நமக்கு எல்லா ஒமேகா 3 அதிகப்படியாக கிடைக்குதோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது வந்து ஆளி விதையில் ஹையாக இருக்கிறது வந்து ஒமேகா 3. அப்புறம் இதில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா க்ளோவாக மினுன்னு ஆகிறதுக்கும் ஹேர் நல்லா வளர்கிறதுக்கும் கூட இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக இந்த மாதிரி விதைகளையெல்லாம் நம்ம கண்டினியூவாக பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்திக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டை கிடைக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து நான் அதே சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதையெல்லாம் நல்லா நம்ம ஆற விட்டுட்டு நம்ம இதையை வந்து நம்ம லட்டு தான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிட்டும் கூட, இதில் நான் வெல்லம் சேர்க்காம கூட நம்ம பவுட்ரு பண்ணிட்டும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் நம்ம பூஸ்ட்டு, காம்ப்ளான் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இதையை வந்து நம்ம பாலில் போட்டு ஆற்றி நம்ம வந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டும் வந்து பிஃபோர் ஒரு 1/2 hour பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை குடிச்சிக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து 2 பேட்சாக போட்டு அரைச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன். நம்ம இது நல்லா ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோர்ஸாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். நான் நல்லாவே ஒரு ஃபைன் பவுடராக தான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்மளுடைய ஸ்நாக்ஸை வந்து நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக மாற்றிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நான் இப்போ வருத்தம் இல்லையா, அதே வானொலியில் வந்து இதை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா செகண்ட் பேட்ச் அரைக்க போகிறோன்றதுனால. செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது அது கூட நான் வெல்லமும் சேர்த்து அரைச்சிடுவேன். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டு அரைச்சிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வெல்லத்தை போட்டு ஓட்டும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதில் இருக்கிற ஈரப்பதமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்தி மாவு போடும்போது சப்பாத்தி கூட கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். அதாவது வெல்லம் சேர்க்காமல் இருந்தால் நம்ம சப்பாத்தி மாவு, தோசை மாவு, இல்லை இதுலேயே கூட நம்ம வந்து மாவு கலக்கி நம்ம தோசையாவோ எப்படி வேணாலும் அடை அந்த மாதிரி கூட நம்ம ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப ரிச்சாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்து இன்னும் நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது எல்லாமே எடுத்து இன்னும் கூட நம்ம அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம கூட பவுட்ராக பண்ணி கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் கூட இன்னும் பெனிஃபிட்டு. ஆனால் சீட்ஸோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நட்ஸ் வெரைட்டி, இது வந்து விதைகள் உண்டான ஒரு ப்ரிப்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சேர்த்திக்கல. நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சூட்லேயே வந்து அழுத்தி லட்டு பிடிக்கும்போது நமக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் தினமும் குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு கொடுக்கறது, இல்லை நமக்கு உடம்பு நல்ல ஹெல்த்தியாக கெயின் ஆகணும் அப்படின்னாங்க கூட நீங்கள் அந்த ப்ரிப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்காம தான் இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு டெக்கரேஷனுக்காக நீங்கள் பண்ணணும்னாலும் கூட ஒரு முந்திரி மட்டும் வச்சும் கூட ஒரு பிடி லட்டு நம்ம பண்ணிட்டோம்னா அது மேலே டெக்கரேஷனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 லட்டு வந்துச்சு. தாராளமாக நீங்கள் வந்து இதை எவ்வளோ 1, 2 கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ பெனிஃபிட்னு உங்களுக்கே தெரியும். பவுட்ராங்க கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தோசை மாவு, அடை மாவு, அப்புறம் சப்பாத்தி கூட இதையெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி போட்டு தோசை போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதாவது வெல்லம் சேர்க்காமல் நம்ம அதெல்லாம் சேர்த்திக்கணும். அப்போ சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் நம்ம சேர்த்தும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹைலி ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சமையல் பலவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நமக்கு எக்கனாமிக்கலான ஒரு லட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம். ரொம்ப இதுக்கெல்லாம் செலவெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஆளி விதை வேணால் நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கிது. இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.